ஹல்லேலூயா, praise the Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் மறுபடியுமாக இந்த இணையத்து நிமித்தம் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, எங்களோடு நீர் இந்த நாளில் பேசும், எங்களை நீர் வழி நடத்தும். அப்பா, எங்களோடு இடைப்படும், எங்களை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் சூழ்ந்து கொள்ளும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த முழு ஆராதனையும் ஒரு பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து இருக்கிறீர்களா? Would you please stand for the opening hymn? நம் நின்ற வண்ணமாக இந்த வேளையில் காலை ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்ய ஆயத்தம் செய்வோமாக. முழங்கால் படியிடலாம். இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அமரலாம். சற்று நேரம் கண்களை மூடி குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய
இருதயங்களை நாம் ஆயத்தம் செய்வோமாக. இந்த வேளையில் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். நம்ம எழுந்து நிற்போமா? Shall we stand for the collect? சுருக்க ஜெபத்துக்காக நம்ம எழுந்து நிற்போம். இந்த ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெந்தெகோஸ்து திருநாளுக்கு பின் வரும் 16ஆம் ஞாயிறு, திருத்துவம் 15, பெந்தெகோஸ்ட் 16, ட்ரினிட்டி 15. நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பு கூறுதலே நியாய பிரமாணத்தின் பூர்ணம் என்பதை உமது குமாரனின் மூலம் எங்களுக்கு போதித்தீரே. நாங்கள் உம்மை முழு இதயத்தோடு நேசிக்கவும் நாங்கள் எங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். Hi everybody, shall we stand? நாம் எழுந்து நிற்போமா? தேவனை ஆராதிக்க நாம் ஆயத்தம் படுவோமாக. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அற்புதமானவர், வல்லமையானவர். ஆமென். அவரை போல யார் இருக்கிறார்? There's none like Jesus. There's nobody like Jesus. Would you agree with me? Would you agree with me? Say amen. Say amen. அவர் மகத்துவர், சாவை வென்றவர். அவரை போல யாருமே இல்லை. அவரை ஆராதிப்போமா தேவ ஜனமே? Shall we worship the King of Kings and the Lord of Lords? கரங்களை தட்டி சந்தோஷமாக நாம் தேவனை ஆராதிப்போமா? Hallelujah. Praise you Lord. Praise you. நீ இருக்கிற இடத்துல கை தட்டுமா? Come on. கரங்களை தட்டி குரல்களை உயர்த்தி நம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். Praise you Lord. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி, நீ நல்லவர், சர்வ
வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 உம்மை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியான எங்களின் நிரப்பின தேவனாக இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. We worship your holy and mighty name, Lord. We worship you. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிரப்பினீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிரப்பினீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, 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 எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை வந்து மாற்றும் பரிசுத்த ஆவியானவரே. என் பாவத்தையும் என் பலவீனத்தையும் என் அக்கிரமங்களையும் ஆண்டவரே நீ தூக்கி போட்டு என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை மறுரூபம் மாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபம் ஆக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். மறுபடியும் சொல்லுவோமா? நம்மை மறுரூபம் மாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபம் மாக்கிடும் உந்தன் மகிமையில்
சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். போல யார் உண்டு ஆண்டவரே? சூழ்நிலைகள் நெருக்கிடும் பொழுதும், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்து சொல்லும் பொழுதும் யாருமே இல்லை. எவ்வளவோ சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுதும் ஆண்டவரே, வெறும் கண்ணீரும் கஷ்டத்தும் ஆண்டவரே கடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? ஆண்டவரே, இப்பொழுது ஒரு இருளான ஒரு இடத்துல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் காணப்பட்டா, இப்பொழுது நீ அந்த இருளான இடத்தில் நீ இருந்தா என்றால், எனக்கு யாருமே இல்லை, என்னெல்லாம் கைவிட்டுட்டாங்க, என்னோடு யாரும் இல்லை என்ன நீர் இப்பொழுது இயேசுவே இயேசுவே என்று நீர் கூப்பிடு. Look towards Jesus. தம்பி, தங்கச்சி, ஆண்டவரை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு. யாரு கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை ஒன்று நெருங்கிட்டாலும், பாதை உன் கூடாரத்தை நெருங்காது, பாதை உன் கூடாரத்தை நெருங்காது. Because he, Jesus, the name of Jesus, இயேசுவே, அவர் எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உம்முடைய சூழ்நிலை உன்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல வைத்து உன்னை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. அவரை போல யாருண்டு? இயேசுவை போல யாருண்டு? நம் தேவனை போல யாருண்டு? Who is like our Jesus? நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. Say Jesus, say Jesus, just say Jesus. Just the name of Jesus is going to bring miracles and healing to you right now. Just the name of Jesus. இயேசுவே, இயேசுவே நீங்க இந்த வேளையில சொல்லும் பொழுது அவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை போல யாருமே இல்லை, அவரை போல யாருமே இல்லை. என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுறீங்களா? மனது உறக்கத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? உம்மை போல யாருண்டு தேவனே, உம்மை போல யாருண்டு? கண்ணீரோடு சந்தோஷத்தோட பாடுவோமா? உம்மை போல நல்ல தேவன்
செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேடி வந்து எங்களை ரட்சித்தவர் ஆண்டவரே, பழுதடையாத ஒரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி கிருபாதார பலியாக நீர் மறித்து ஆண்டவரே, ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த தேவன், தோல்வியிலிருந்து வெற்றியை தந்த தேவன் ஆண்டவரே, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தந்த தேவன் ஆண்டவரே, நித்திய ஜீவன் எங்களுக்கு தந்தவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த விசேஷித்த ஒரு ஜெபம் செய்கிற வாழ்க்கையில நீ எதை கடந்து சென்றாலும் அடுத்தது என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிற, எந்த வழியில போக போற, உன் வேலையை நீ இழந்திருக்கலாம், உன் சரீர பலத்தை நீ இழந்திருக்கலாம், உன் குடும்பத்துல யாராவது உனக்கு நெருக்கமானவர்களை நீ இழந்திருக்கலாம், உன் படிப்புல நீ மோசமாக செஞ்சிருக்கலாம், உன் பொருளாதாரத்துல நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். எந்த மாதிரியான சூழ்நிலை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும், மரணமே நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும், இயேசுவே என்று கூப்பிடு. Jesus, just call on the name of Jesus. Just call on the name of Jesus. Just call on the name of Jesus. இயேசு என்று கூப்பிடு. தங்கச்சியே, தம்பி, உன்னோட துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னோட சூழ்நிலை மாறும். இப்பொழுது இந்த வேலையில என்னோட கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வேலையில அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார் இயேசு. உன்னோட வாழ்க்கையில உன்னோட சூழ்நிலையில அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார் இயேசு. அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. There's nothing he cannot do in your life. நீ உலகத்துல எந்த மூலையில நீ இருந்தாலும் சரி, wherever you are in the world, whoever you are, you just call on the name, call on the mighty name, call on the resurrected name of Jesus. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? உம்மை போல யாருமே இல்லப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் தொடர்ந்து பேசிக்கொண்டிரும். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல இரு கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. Clap your hands. Give him a wonderful clap offering. Amen. Amen. Hallelujah. இன்று வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் பிலிப்பியர் 1 அதிகாரம் வசனம் 21 முதல் முடிவு வரை. Today's scripture reading is taken from Philippians chapter 1 verses 21 till the end. வசனம் 21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாகும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு
உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவருடன் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறார்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இதுவே தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise the Lord. நல்லா இருக்கீங்களா? அனைவரையும் ரெண்டு வாரமாக நான் பார்க்குறேன். ஆனாலுமே அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். இப்பொழுது இந்த டிவி நிமித்தம், ஹேண்ட்ஃபோன், உங்களுடைய டேப், இந்த இணையத்தை நிமித்தம் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் மத்தியில் இந்த கால வேளையில் கொண்டு வருவதற்கு ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த தேவனே, இந்த கால வேளையில் உம்மை துதிக்கவும் ஆர்ப்பரிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. தேவனே, இப்பொழுதும் உம்முடைய திரு வசனம் வருகின்ற இந்த வேளையிலும் எங்களுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். பிசாசானவன் ஆண்டவரே, இந்த நல்ல விதைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியில் திருதி போகாதபடிக்கு எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியால் மறைத்துக் கொள்ளும். எங்களுக்குள் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உடைய வேதாகமத்தை என்னோட கூட சேர்ந்து பிலிப்பியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த கால வேளையில் உங்கள் இடத்துல ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். I'm going to ask you a question this morning. என்னோட கேள்வி என்னன்னா, what are we living for? நம்ம எதற்காக வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? என்ன பாஸ்டர் காலையில் எதற்காக வாழ்கிறோம் சொல்கிறீங்களே? ஏற்கனவே பிரச்சனை தனக்கு மேலே இருக்குது, இப்போ பார்த்து காலையில் நீங்கள் எதற்காக வாழணும்னு சொல்கிறீங்களே? அந்த மாதிரி அர்த்தத்தை நான் சொல்லலை. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு எப்படின்னா, நம்ம எப்படியாவது எதற்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எங்களுடைய முன்னோர்களும் சரி, நாங்களும் சரி, நமக்கு பிறகு வரக்கூடியவர் யாராலும் தான் சரி, எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம சிறு வயதில் இருக்கும் பொழுது நம்ம வளர்ந்தா கூட என்ன நடக்குதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஓகே மேபி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாவாக போகிறேன், 100 மீட்டரில் இல்லை குத்து சண்டையில், இந்த மாதிரியான ஒரு ஐ வாண்ட் டு லிவ் டு பி பாக்ஸர், ஐ வாண்ட் டு லிவ் டு பி அ பாஸ்கெட் பால் பிளேயர், சாக்கர் பிளேயர், நான் மான்செஸ்டர் யுனைட்டடுக்காக நான் விளாடணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மியூசிஷியன், நான் ஒரு நல்ல பாட்டு பாடி நான் வந்து நல்ல மியூசிக் டைரக்டராகி பெரிய லெவலில் நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை நல்லா சம்பாதிச்சு நல்ல பணம் வசதியோடு நான் இருக்க போகிறேன் என்று அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரீம் இருக்கலாம். இல்லைங்க, இப்போ பில் கேட்ஸ் இருக்கிறாரு, இந்த மார்க் ஜுகர்பர்க் இருக்கிறாரு, அவங்க வந்து இந்த மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக்கெல்லாம் அதுதான் அவங்களோட வாழ்க்கை. they want to be successful in life. இல்லாட்டி நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வந்து பிள்ளைகளுக்காக நான் வாழ எனக்கு ஆசையாக இருக்குது, என்னோடய பெற்றோர்களுக்காக நான் வாழ எனக்கு ஆசையாக இருக்குது, இப்படி தான் நான் வாழ்க்கையை வாழ போகிறேன், என் கணவருக்காக நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து நான் முடிக்கிறேன். எத்தனையோ வகையில் நம்ம யோசிக்கலாம். we have something, many of us have something to live for, to look forward to, and that's what I'm asking. நான் சிறு வயதில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் நிறையா I wanted to be many things. ஆனால் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இங்கே இந்த டாய் இருக்குது, இதுக்கு வந்து பேராஷூட், அது வந்து இப்படி வீசினா அப்படியே வரும், இப்படியே வந்துருக்கும். இந்த பேராஷூட் அப்படியே கீழே வரும் பொழுது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த அழகான அந்த பேராஷூட் இருக்குல்ல, அந்த அழகான பேராஷூட் அதில் பார்க்கும்போது ஒரு நாள் நானும் ஆகாயத்துலேருந்து பிள்ளையிருந்து அப்படியே குளிச்சு இந்த பேராஷூட்டில் கீழே இறங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே போல் நான் 18 வயசாக இருக்கும் பொழுது எனக்கு கொமாண்டோ யூனிட் கிடச்சிது. அந்த கொமாண்டோ யூனிட்டில் நான் ஒரு பேராட்ரூப்பராக மாறினேன். 240 பேருக்கு மத்தியில் 99 பேர் நம்ம வந்து அந்த ரெட் பேரே அணிந்து பேராட்ரூப்பர்ஸாக மாறணும். ஸோ அந்த கொமாண்டோ யூனிட்டில் நான் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆசை, ஐ ஹவ் அச்சீவ் வாட் ஐ வாண்டட் அட் தட் டைம். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு அது பத்தல. ஐ வாண்டட் டு அப்ஸ்கேல் மை செல்ஃப். எப்படியாவது நல்ல பணம் சம்பாதிச்சு இந்த பெரிய வீடு வாங்கி, பெரிய BMW வாங்கி, நல்ல ஒரு பீச் ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு இருந்தது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ ட்ரீம், எவ்ரி ஒன் சம்திங் டு லிவ் ஃபார். அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு இதுதான் என் பரிசு, இதுதான் நான் பெற்றுக்கொள்ளணும் என்று நான் அதை பர்சியூ பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் பர்சியூ பண்ணுவீங்களா இல்லையா? ஐ ஆம் ஷூர் யூ ஹேவ் மெனி ட்ரீம்ஸ் and this is what I want to live for, this is what I want to be known for. You see, நான் ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, the answer to this question, why are we living for, will determine the direction that you're going to. இந்த கேள்விக்கு நீங்கள் எந்த திசையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க என்று ரொம்ப முக்கியம். உங்கள் நோக்கம் அது சரியானதுன்னா நீங்கள் சரியான திசையை நீங்கள் நாடி போவீங்க. ஆனால் உங்களோட நோக்கம், உங்களோட டைரக்ஷன், உங்களுடைய பர்பஸ், if your purpose is not right, if it's not good, it's கொஞ்சம் blurry-ஆ, எனக்கு நான் எங்கே தான் செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன தான் அச்சீவ் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது நீங்கள் வேற ஒரு திசையை உங்கள் வாழ்க்கை அது கொண்டு போயிடும். It will bring you, ஏன்னா அது வாழ்க்கையின் அலைகள் உங்களை அடித்து வேறு இடத்துல போயிடும். So you got to be very clear. You got to be very clear. What am I living for? What price am I seeking? எதற்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கால வேளையில் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர நான் வாஞ்சியாக இருக்கிறேன். முதலாவது காரியம், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றதுக்கு முதல் குறிப்பாக, living to exalt Christ. Living to exalt Christ. கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட வாழ்வது என்று முதலாவது அப்போஸ்தலன் பவுலோட வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலன் பவுலோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு நல்ல பரசியனாக, நல்ல படித்தவனாக, அவன் கமாலியாளுக்கு கீழே, ஒரு நல்ல வேத பாரர்களுக்கு கீழே அவன் வந்து கல்வி பெற்று ஒரு பெரிய பரிசியனாக அவன் காரணப்பட்டான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் முடிய 8வது அதிகாரத்தில் இருந்து 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினவராக வந்தான். தமாஸ்கோ வரைக்கும் கிறிஸ்துவர்களை எப்படியாவது அழித்து இந்த கிறிஸ்துவ மூவ்மெண்ட் எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்று அவன் வகையை தேடினான். ஆனாலுமே பாருங்க, அவன் தமாஸ்குக்கு போகிற அந்த வேலையில், பிகாஸ் now before this time அவனோட முழு நோக்கம் முழுவதும் அவன் நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக, பரசியனாக, வேத பாரகனாக, கிறிஸ்துவர்களை அழித்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட வேண்டும் என்று அவன் வாழ்க்கை நோக்கமாக வைத்திருந்தான். ஆனால் இங்க அவன் தமாஸ்குக்கு போகிற இந்த வேலையிலும் என்ன நடந்தது? I want you to know about Saul. Saul was a horrible man. அவன் வந்து இங்கே ஸ்டெஃபன் அவன் அடித்து கல்ல வீசி அவனை போகிற அந்த வேலையிலும் அவன் தான் அதிகாரமே கொடுத்தான், உத்தரவு கொடுத்தான், கொல்லுங்கன்னு. He's such a bad man. But to him he was doing what he thought was right. அவன் செய்தது நன்மை என்று அவன் அறிந்து, அவன் நோக்கம், அவன் திசை தேவன் கண்ணுக்கு முன்பாக தவறாக இருந்தது. அதான் தமாஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆண்டவர் அவனை சந்தித்து அவனோட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார்.
அவனோட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி எந்த கிறிஸ்துவர்களை அழிக்கணும் என்று அவன் வகையை தேடினானோ அதே கிறிஸ்துவ இயேசுவுக்காக அவன் ஒரு போதகராக மாறி அவன் முன்பாக இருந்து அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இங்கே நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரத்துக்கு வருவோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிப்பதை கேட்போமா? இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இங்க பாருங்க, அவன் ஒரு காரியத்தை சொல்றான். இந்த பிலிப்பியர் கடிதத்தை அவன் எழுதும் பொழுது அவன் 4 வருஷம் சிறையில தான் இருக்கான். he is in prison. அவன் ரோமா புரியில அவன் கைதியாக இருக்கான். அவன் கொள்ளடிச்சு கைதி ஆகலைங்க. அவன் ஆண்டவரை பிரதிபலித்து அவர்களால் யூதர்களால் தாங்க முடியாம அவனை பிடித்து சிறையில போட்டு அவன் இப்போ ரோம்ல அவன் காத்து கொண்டு இருக்கிறான். தண்டனைக்காக என்ன நடக்க போகிறது என்று தெரியாதபடிக்கு உயிரோடு வாழ்வானா நாளைக்கு இருப்பானா என்று அவனுக்கு தெரியல. ஆனா இங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப பவுல் காணப்படுகிறான். அந்த மாதிரி சூழ்நிலையில பவுல் எவ்வளவு வருத்தத்தோடு வாழ்க்கையே முடிஞ்சது என்று இருக்கணும். நீங்களும் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லை. அவன் இங்க என்ன சொல்றான்? I will continue, I rejoice and I continue to rejoice. அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று இங்க பவுல் சொல்லுகிறான். such a wonderful testimony. எவ்வளவு அழகா அவன் சொல்றான், நான் இன்னும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் சிறையில் இருந்து சந்தோஷப்படுவதற்கு என்ன இருக்கு? what is there to rejoice in the prison? What is there to rejoice knowing that he's going to die? Because Paul's attitude, அவனோட மனப்பான்மை கரெக்டாக இருந்ததுங்க. அவன் சூழ்நிலை அவன் சந்தோஷத்தை எடுக்கல, இன்னும் அவன் சூழ்நிலை அவனை இன்னும் சந்தோஷமா மாத்துது. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு காரணரே இயேசு கிறிஸ்துவாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் இயேசுவை பிரதிபலிக்கிற தேவன் மனுஷனாக இருந்தான். His eyes was focused on Jesus. அதே ஏசாயா 26:3 வசனத்தை வாசிப்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இங்க பவுல் பூரண சமாதானத்துல அவன் காணப்பட்டான். He was in perfect peace even though he was going to die. He was in prison. He was found in perfect peace because he was focusing not on the circumstance but he was focusing on Jesus. See, எவ்வளவு அருமையானது. அவனோட சூழ்நிலைகளை பார்க்கிலும் மரணமோ இல்லை அவனை விடுதலை பண்ணி அவன் இன்னும் ஊழியம் செய்வதோ அவனுக்கு தெரியல. ஆனாலுமே இருந்த இடத்துல அவன் சந்தோஷமாக அவன் இருந்தான். சில பேர் சில நேரங்களில், அது நீங்களும் நானும் கூட இருக்கலாங்க, சூழ்நிலைகள் மோதும் பொழுது when tides change, நேற்று வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக அவங்க வாழ்க்கையில் திடீர்னு இன்று பெரிய சோதனை உங்களுக்கு வருது, பெரிய ஹார்ட் பெயின் வருது, உங்களுக்கு என்னென்னமோ உங்கள் கனவெல்லாம் நீங்கள் வச்சுருந்துங்க எல்லாம் அழிஞ்சு போகுது, என்னென்னமோ சூழ்நிலைகள் உங்க இடிக்குது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது, உங்களுடைய எதிர்காலமே அது எப்படி என்ன நடக்க போகிறது அறியாத நிலைமையில நீங்க எப்படி இருப்பீங்க? பயத்தோடு இருப்பீங்களா? Will you be fearful? Will you be fearful? Let me ask you, what is your fear? உங்க பயம் என்ன? நாளைக்கு பற்றி பயப்படுறீங்களா? அடுத்த வருஷத்தை பற்றி பயப்படுறீங்களா? இன்னும் 10 வருஷத்துல எப்படி இருக்க போறோம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் இருக்கா? பிள்ளைங்க திருமணத்துக்கு பணம் இருக்கா? அதை குறித்து பயப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகளே உங்கள்
பற்றி பயப்படுறீங்களா? உங்களுடைய உத்தியோகம், உங்களோட வேலை, உங்களுடைய கரியர் பற்றி பயப்படுறீங்களா? நான் கல்யாணம் பண்ணுவேனா, எனக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வருமா என்று, இல்லை நல்ல பொண்ணு கிடைக்குமா என்று நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை உங்களுடைய உடல்நிலை எப்படி, என்னுடைய இந்த நோய்க்கு எப்படி ஒரு பதில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பயப்படுறீங்களா? இந்த பலவீனத்தை எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று பயப்படுறீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபியர்? இந்த COVID-19 பேண்டமிக் இந்த கடந்த வருடம் 2020 போனதே தெரியல. அதுக்குள்ளே நம்ம வந்து செப்டம்பர் கிட்ட நிற்கிறோம். இன்னும் 3 மாதம் தான், அதுக்கப்புறம் 2021 வந்துடும். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், எத்தனை கோடிக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் மதிந்து போயிருக்கிறாங்க. எல்லாரும் இன்னும் பயத்தில் வாழ்கிறாங்க. நம்ம வந்து முகக்கவசத்தை போட்டு வெளியே தான் போகணும். இன்னும் ஃபேஸ் 2ல தான் இருக்கிறோம். There's so much of fear and uncertainty in the air. Brothers and sisters, சகோதரிகளே, I want to encourage you this morning. Because no matter what kind of circumstances, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த மாதிரியான குழப்பங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும், எதிர்காலம் மங்களாக இருந்தாலும், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எதிர்காலத்தின் காரணர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லைங்க. And remember, the ones who hold the future is holding us. உங்களுடைய எதிர்காலத்தை பிடித்து கொண்டு இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் கருத்தில் பிடித்து கொண்டு இருக்கிறார். So our future is not a matter of fear, but it's a matter of faith. Say amen. It's not a matter of fear, my brothers and sisters. அது பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. அது விசுவாசித்து முன் செல்கிற ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்கணுங்க. We should exalt Christ through the faith in him. அதான் எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பது கேட்போமா? அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 20வது வசனத்தை வாசிப்பது கேட்போம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். See, I want you to know, brothers and sisters, for I know that through your prayer and by the help of the Spirit of Jesus Christ, this will turn out for my deliverance, says Paul. ரட்சிப்புக்காக என்று இங்க பவுல் சொல்லுகிறார். ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். சரி, ரட்சிப்புக்காக இந்த சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுதும் நெருக்கிடும் பொழுதும் நான் விசுவாசத்தில் இருப்பதினால், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னோடு கூட இருப்பதினால் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் இது எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளும் என் ரட்சிப்புக்காக என்று இங்கே பவுல் சொல்லுகிறான். He commits his life to Christ. அது வாழ்வா இருந்தாலும் சரி, அது சாவா இருந்தாலும் சரி, அது அவன் போகிற அவனோட நோக்கத்தையும் அவன் போகிற பாதையும் அது ஒன்றும் பண்ணாது. His focus is not on getting release. On the contrary, he wants to go to Jesus. நான் வந்து விடுதலை ஆகணும் என்று அவன் யோசிக்கலங்க. அப்படி யோசிக்கல. அவன் என்ன யோசிக்கிறான், நான் எப்போ இயேசுவோடு இருப்பேன், நான் எப்போ பரத்தில் இருப்பேன், நான் எப்போ ஆண்டவரோடு இருப்பேன், என் எஜமானோட நான் எப்போ வாழ்வேன், எப்போ நான் போவேன் என்று அவன் தவித்து கொண்டு இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோங்க. அவன் தவித்து கொண்டு இருக்கிறான். He is willing, he is wanting to go to where Jesus is. And that's where Paul's heart is. It is remarkable. It's very, very remarkable that all that mattered to Paul, that in everything he do, he wants to exalt Christ. அவருக்கு மகிமை செலுத்தணும், அவரே மேன்மை பாராட்டணும். அது நான் வெளியில் இருந்தாலும் சரி, நான் வந்து சிறைக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, தேவனுக்கு நான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எப்படி சகோதர சகோதரிகளே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு துதி கன மகிமை அவரை மேன்மை பாராட்ட எங்களால் முடியுங்க. How can we exalt Jesus? We exalt Jesus by our attitude. We exalt Jesus by our time. நம்ம மனப்பான்மை கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். அவருக்கு செய்கிற காரியங்களில் சரியாக இருக்க வேண்டும். We exalt Jesus by the time that we give. அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அவர் பிள்ளைகளுக்கு, சபைக்கு, வார்த்தைக்கு, ஜெபத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம். We exalt Jesus by our money. நம்மளுடைய காணிக்கை, நம்ம தசம பாகம், நம் பணம் ஆண்டவர் கொடுக்கிறதை வைத்து நாம் எப்படி அவரே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். We exalt Jesus by our actions. நம்ம செய்கை, என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று ஆண்டவரை நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். We exalt Jesus by our words. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆமென். நல்ல சாட்சியாக வாழ வேண்டும். We exalt Jesus by our entire life. முழு வாழ்க்கையும் பார்க்குறாங்களோ பார்க்கல, முழு வாழ்க்கையும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். Hallelujah. See, that's the Christian life. That's the Christian life. And we live to exalt Jesus. இரண்டாவது குறிப்பு பார்ப்போமா? Living to love and to serve others. Living to love and to serve others. வாழ்வது எதற்கென்றால், எதற்கு வாழ்கிறோம் என்றால், பிறரை நேசித்து அவர்களுக்கு சேவை செய்வதற்கு நம்ம வாழணுங்க. பிறரை நேசித்து அவர்களுக்கு சேவை செய்ய நம்ம வாழணுங்க. இங்கே பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இங்கே பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறான். For me to live is Christ, and to die is gain. For me to live is Christ, and to die is gain. See, many people, நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, சாவு எனக்கு ஆதாயம் என்று. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த சாவு எனக்கு ஆதாயம் என்று அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பேசுவார்கள். சாவு ஆதாயம் தான், பிறகு நான் சொல்கிறேன். ஆனால் முதலாவது கிறிஸ்து எனக்கு ஜீவன். For me to live is Christ. அதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல நான் பாக்கியாக இருக்கிறேன். To live is Christ. வாழ்வது என்று சொல்லும் பொழுது, to live in Christ என்று சொல்லும் பொழுது, இங்கே சவுலோட வாழ்க்கை எப்போ அந்த தமாஸ்குவின் பாதையில் மாறினதோ அவன் வாழ்க்கை மாறினது. அவன் எப்படின்னா, அவன் வாழ்க்கை கொஞ்ச நாளுக்கு மாறல, பிறகு மறுபடியும் அவன் சவுலாக மாறல. அவன் எப்போ பவுலாக அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தி அவன் நடக்க ஆரம்பிச்சான். when he started to walk, he started to do things for Christ, there was no turning back. There was absolutely no turning back. அவன் முன் சென்று எங்கு போனாலுமே, அவன் தேவாலயங்களுக்கு போனாலுமே அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினான். அவன் கடற்கரை ஓரமாக அவன் நடந்து சென்றாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் பேசினான். அவன் சிறையில் அறையப்பட்டாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினான். ஒரு அப்போஸ்தலனான இயேசுவை பிரகடலித்து அவன் இயேசுவோட நாமத்தை உயர்த்தினான். எத்தனையோ ஆட்கள் ஆண்டவரை அறியாமல், இயேசுவை அறியாமல் பாவத்தில் மடிந்து போய் கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு அவன் இயேசுவை பிரகடனம் செய்தான், பிரதிபலித்தான் என்று பார்க்கிறோம். எபேசியர் சபைகளிலும், பிலிப்பியர் சபைகளிலும், கொலோசியர் சபைகளிலும், கொரிந்தியர் சபைகளிலும் அவன் சென்று, கலாத்தியாக்கு அவன் சென்று அவன் சபைகளை ஸ்தாபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கிறவர்களுக்கு உண்மையை சொல்லி, இயேசு கிறிஸ்து தேவன், அவர் உண்மையானவர், உமக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார், நாம் பாவத்தை அவர் கழுவினார் என்ற அந்த உண்மையை அவன் சொல்லி, யூதர்களை விட்டு இல்லைங்க, அவன் யூதர்களுக்கு அப்போஸ்தலன் கிடையாதுங்க, அவன் கிரேக்கர்களுக்கும் அவன் ரோமர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அப்போஸ்தலனாக மாறினான். ஆமென். அவன் எத்தனையோ ஆட்கள், ராஜாக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எத்தனையோ ஆட்களுக்கும் யூதர்களுக்கும்
பிரஜாதிகாரர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவன் கர்த்தரை கற்பித்தான். Amen. He taught Christ because that was the goal, that was what he was living for. அவன் அதுக்காக தான் வாழ்ந்தாங்க. அவன் வாழ்வதே ஆண்டவரை பிரதிபலிப்பதில்லை, அவன் வாழ்வதே கிறிஸ்துவை மகிமை செலுத்துவதுதான். To live is Christ also means that we imitate the example of Jesus. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் போகிற இடமெல்லாம் அவர் பிதா, அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். He was the ambassador for Jesus. Paul was the ambassador for Jesus. His sole purpose, அவனுடைய ambitions, அவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் அவன் அப்படியே தூக்கி வீசிட்டு அவன் ஆண்டவரை பிரதிபலிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க வசனம் 22 இங்க சொல்லப்படுகிறது, படிப்போமா? ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். If I am to go on living in the body, this will mean fruitful labor. இங்க அவன் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். அவன் வாஞ்சை என்னன்னா, நான் தேவனோடு இருக்கணும். அவன் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். He was waiting, but then he told himself, அப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்தேன் என்றால், if I come out of this situation, how would it mean for me? What would it mean for me if I come out of this situation? அவன் ஒரு நல்ல கனி கொடுப்பவனாக அவன் வர வேண்டும் என்று அவன் வாஞ்சையாக இருக்கிறான். அதுதான் இங்க பிலிப்பியர் 22வது வசனத்தில் சொல்கிறது. He wants to be a fruitful labor. அவன் உயிரோடு இருந்தான் என்றால் நல்ல கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். இன்னும் வெளியில போய் இன்னும் அநேகர கிறிஸ்துவின் அன்பால் தொடணும், கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தியை பிரகடனிக்கணும். He wanted to just go and proclaim Christ. He wanted to be a fruitful labor. ஏன்னா அவனுக்கு கண்ணுக்கு, நான் யோசிக்கிறேன், பவுலோட கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு சிறு நாய்க்குட்டி, ஒரு சின்ன நாய்க்குட்டி, ரொம்ப க்யூட்டான நாய்க்குட்டி தான், அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கீங்க. நடந்து போய் கொண்டு இருக்கும்போது அப்படியே ரோட் பக்கமாக நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்க ஒரு க்யூட்டான நாய்க்குட்டி அப்படியே ரோடு பக்கமாக வருது. இப்போ திடீர்னு அந்த அவ்வளோ பெரிய ஹெவி டிராஃபிக்கில் இந்த பக்கம் காட்டி ஜூன்னு போடுது, அந்த பக்கம் காட்டி ஜூன்னு போடுது, லாரி போகுது, எல்லாம் போகுது. இந்த ஒரு க்யூட்டான நாய்க்குட்டி அங்கே இருக்குது. அந்த நாய்க்குட்டி எப்படி காது இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது. அந்த நாய்க்குட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ண போது நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏய் போ போ போ, ஓடி போ, ஆஹா செத்து போ நாயை, அந்த மாதிரி சொல்ல போகிறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? எப்படியாவது அந்த நாய்க்குட்டியை நீங்கள் காப்பாற்றணும்னு பார்ப்பீங்க. ஏன்னா அது அந்த ரோட்டில் கால் எடுத்து வச்சதுன்னா அது உயிருக்கு ஆபத்தாகும். எப்படியாவது சீக்கிரமாக அதை பிடித்து ஒரு சேஃபான இடத்துல அதை சேர்க்கணும், இல்லை அதோட ஓனர் யார், அதோட எஜமான் யார் என்று நீங்கள் தேடி எப்படியாவது அதை ஒப்படைக்கணும்னு பார்ப்பீங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு நம்ம இவ்வளோ இறக்கம் கொண்டு வரோம், இறக்கமாக இருக்கிறோம், அது உயிருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது என்று நீங்களும் நான் நினைப்போம். ஆனால் ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு நாய்க்குட்டியை பார்க்கல எவ்வளோ விலை மதிப்புள்ளது. அதுதாங்க பவுலோட கண்ணிலே நின்றது. ஒரு சின்ன நாய்க்குட்டியோட வாழ்க்கைக்கு நம்ம அவ்வளோ ஓடி போய் நம்ம இறங்குறோம் என்றால், சில சமயத்தில் திடீர்னு நாய்க்குட்டிக்கு அந்த ரோடு கிட்ட போயிட்டா நீங்கள் சீக்கிரம் ஓடி போய் எப்படியாவது, மேபி நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் யூடியூப்ல, தன்னுடைய வாழ்க்கையை அவங்க பணைய வச்சு அந்த நாய்க்கு, அந்த பிராணியோட வாழ்க்கையை அவங்க காப்பாற்றுறத நான் பார்த்துருக்கேன். How much more is your life and my life? And that's what Paul, and that's exactly what Paul was preaching. ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தர் இல்லாத படிக்கு நாம் வாழ்ந்தோம் என்றால், அந்த நாய்க்குட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணுற, அந்த சாலையை கிராஸ் பண்ணுற அந்த சூழ்நிலை நமக்கு. கர்த்தர் அவர் ஜீவன் கொண்டு வருபவர், நித்திய ஜீவனை கொண்டு வருபவர். பாவத்திலிருந்து மீட்டெடுக்க யாராலே முடியாதுங்க, கர்த்தர் இயேசுவால தான் முடியும். அவருடைய ரத்தம்
அவருடைய அந்த சிலுவையில் அவர் அறையப்பட்டு அவர் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோங்க. கிறிஸ்துவோடைய நாம அது மேலான நாமம்ங்க. There's no name above the name of Jesus, my brothers and sisters. உலகமே இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான பிரச்சனையில் அவர்கள் காணப்பட்டாலும், அங்கே கிரேக்கர்கள், அங்கே யூதர்கள், ரோமர்கள், எத்தனையோ பேர் இயேசுவை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு மனிந்து கொண்டு இருக்கிறது பவுலோட கண்களுக்கு தெரிந்தது. எப்படியாவது அவர்களை காப்பாற்றணும். அவனுடைய வாழ்க்கையை பணைய வச்சாலும், நீ என்னை அடித்தாலும், என்னை நீ துன்புறுத்தினாலும், என்னை நீ சிறையில் வச்சாலும், என்னை நீ கொன்று போட்டாலும், கடைசி மூச்சு வரைக்கும் I will try to convince you and I will try to preach to you. நான் உன்னிடத்தில் இயேசுவை பிரதிபலிப்பேன், இயேசுவை பிரசங்கம் செய்வேன், இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று நான் சொல்லுவேன் என்று அவன் வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. Paul is not proclaiming his desire to be with the Lord because he was hatred for life. அவன் நான் ஆண்டவரோடு இருக்கணும் என்று அவன் ஏன் சொல்கிறான்னா, பிகாஸ் அவன் வாழ்க்கையில் அவன் மறுத்து போய் நான் வாழ விரும்பலை என்று அவன் ஆண்டவரோடு இருக்கணும் சொல்லுங்க. ஆனால் முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவரோடு இருப்பது தான் அவன் வாஞ்சி சந்தோஷமே, அவன் சமாதானமே. ஏன்னா இந்த உலகப்புறமான வாழ்க்கை இம்மட்டும்தான். ஆனால் அந்த உலகப்புறமான வாழ்க்கையில் அவன் வாழும் பொழுது கூட அவன் நல்ல கனி கொடுக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் அவன் நல்ல கனி கொடுப்பவனாக அவன் இருக்கணும் என்று அவன் எப்பொழுதுமே அவன் ஏதாவது யாரையாவது கூட சிறையில் இருக்கும் பொழுது கூட ஆட்கள் கூட பேசி கொண்டிருந்தான். ஏன்னா திஸ் இஸ் வாட் ஜீசஸ் said of loving and serving people. You shall love the Lord with all your heart and soul. You shall love your neighbor as yourself என்று ஆண்டவர் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். இதுதாங்க பிற இடத்துல அன்பு கூறுவது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 20வது அதிகாரம் வசனங்கள் 28 அவர் சொன்னார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்கே பாருங்க, இந்த கடந்த சர்க்கிட் பிரேக்குகள் நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பேர் வீட்டுட்டு சிங்கப்பூரில் இருக்கிற நிறையா யாருமே வீட்டுட்டு வெளியே போய் வேலையோ மற்ற காரியத்தையோ செய்ய முடியல. கடைக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும், அங்கெங்கே அலைய முடியாது, கீழே போய் உட்காரக்கூட முடியாது. ஒயிட் டேக்கில் உட்காந்து கோப்பி குடித்தாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்தோம் கடந்த மாதங்களுக்கு முன்பாக. ஆனால் நமக்கும் மேலாக நீங்கள் அந்த டாமெட்ரிஸை பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து வந்த நம்ம நண்பர்கள் அந்த டாமெட்ரி விட்டு வெளியே அந்த ரூம் விட்டு கூட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம். அநேகர் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல குவாரண்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் முக்கியமாக சபைகள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் மத்தியில் சென்று ஆகாரமும் டாய்லெட்ரிஸும் மெடிசன்ஸும் எத்தனையோ காரியங்கள் அவர்களுக்கு கொடுத்து ஆதரித்தோம். வாட் a great thing to serve another fellow brother. ஆனால் அதுக்கும் மேலாக அவர்கள் மத்தியில் ஆண்டவர் வசனத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களை வழி நடத்தணும். It's such a wonderful thing, Not only that we pray for the brother, not only we pray and we walk along with them, but we do what we can for them. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன முடியுமோ நீங்கள் செய்வீங்க. You will do what you can for them. You will do what you can to help them. Because helping and serving is not only in food, it's not only in money, but it's also by bringing Jesus to them. இயேசுவை அவர்கள் மத்தியில் கொண்டு வருவது, இயேசுவை அவர்கள் மத்தியில் கொண்டு வருவது. இயேசு
சீஷர்களோடு நடந்து ஆகாரத்தை உட்கொண்டார் என்று பார்க்கிறோம். This year was a very good opportunity for many churches and Christians to share the Christian love with the community, to be out there, to look out for the brother or the sister. ஒருவருக்காக நாம் பார்த்து வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஆமென். சகோதர சகோதரிகள், நம்ம வாழ்க்கை பவுலோட கண்களால் அவர் பார்க்கும் பொழுது அது இம்மட்டும் தாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய நீட்டமான ஒரு கயிறு எடுத்துக்குவோம். ஒரு பெரிய நீட்டமான கயிறு. I want you to imagine this rope. I want you to imagine this rope. இந்த கயிறு அது ரொம்ப வெகு நீட்டமாக இருக்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கை அந்த அந்த டேப்பு பார்த்தீங்களா, அந்த டேப்பு, ரெட் டேப்பு, அந்த ரெட் டேப், அங்கே ரெட் டேப் அதுதான் நம்ம வாழ்க்கை. இப்போ நம்ம சரீரபூர்வமாக வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இந்த வாழ்க்கை அந்த ரெட் டேப் அந்த காலம் முழுவதும் நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன உட்கொள்ள போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எந்த மாதிரியான பதவியில் இருக்க போகிறோம், யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்ம மைண்ட்லேயே ஓடும். We are always so consumed with that red small area where we are living. But I want to tell you something. உங்களிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். அது என்னென்றால், நம்ம வாழ்க்கை அந்த ரெட் டேப் கூட இல்லைங்க. அந்த ரெட் டேப் எப்போ முடியும்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் அந்த ரெட் டேப் முடியும் பொழுது போகிறது தான் நித்திய வாழ்க்கைங்க. அந்த ரெட் டேப் முடிந்து கூட நம்ம வாழ்க்கை தொடருங்க. இட்ஸ் a different destination. வேற ஒரு இடம். அது நீங்களும் நானும் இன்னும் பார்க்கலைங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உமக்காக ஆயத்தம் செய்ய நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன் என்று. அங்கே நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. There are many rooms in my father's house and I'm going to do one for you. Brothers and sisters, I want you to know, சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை என்பது இதுதாங்க. இந்த சின்ன இடம் இல்லைங்க. அந்த சின்ன ரெட் டேப் இல்லை. அந்த ரெட் டேப் தாண்டி நம்ம போகும்போது தான், அந்த ரெட் டேப்பை தாண்டி நம்ம போகும்போது தான் அதான் நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்காக தான் பவுல் அவரோட உயிரை கொடுத்தாரு. பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரகதலித்தார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நற்செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும், that is the gospel of Jesus Christ and that's what we live for. That's what we should live for. So what are you living for? நீங்க எதற்காக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? What are you or what are we living for? மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 31 33 வாசிப்பதை கேட்போமா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். சகோதர சகோதரிகளே, so what are we going to live for? Let's live to exalt Christ and live to love and serve one another. ஆண்டவர் உடைய நாமத்துக்கென்று அவரை மேன்மை பாராட்டவும், மற்றவர்களையும் நேசித்து அவர்களுக்கு சேவை செய்யவும், தேவனை பிரகடனம் செய்யவும், ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழவும் வாழ்க்கையை வாழுவோமா? ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கை நீ தந்தவர். ஆண்டவரே, you gave us our life.
ஆனாலும் இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீர் எஜமானாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகள் இடத்தில் ஆண்டவரே, அது எங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, இல்லை அயலாராக இருக்கலாம் ஆண்டவரே, யாராக இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவன் கொண்டு வருகிற வார்த்தை ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வார்த்தை ஆனதே ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியும் அவனுடைய தோளில் சுமந்து நாவில் வைத்து ஆண்டவரே, பவுல் இம்மட்டும் ஆண்டவரே மரணம் நெருங்கிட பட்சம் வரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அவன் பிரசங்கம் செய்தான். அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கனவுகள் இருந்தாலும் ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தையும் உம்முடைய அன்பையும் ஆண்டவரே உம்மை அறியாதவர்கள் மத்தியிலும், உம்மை அறிந்து பின்தங்கினவர்கள் மத்தியிலும், உம்மை அறிந்தவர்கள் மத்தியிலும், எல்லார் மத்தியிலும் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நேர் ஆயத்தம் செய்தருளும். You have called us for a purpose and a wonderful grand purpose, Lord. So let us not just sit and do nothing about it and only think about ourselves. But let us, Lord, go out and bear good fruits to bring the harvest in. And Lord, to show love to our brothers and sisters by giving them what you gave us, Lord. That's your eternal life, the eternity, Lord. ஆமாண்டவரே, இவர்களுக்கும் அந்த நித்திய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு எங்களை நீர் பயன்படுத்தும், எங்கள் நாவுகளை நீர் பயன்படுத்தும். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யாரால இருந்தாலும் சரி, புதிய கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் பழைய கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகளாக இப்போ கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே வரவும், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேற்றவும், அவர்கள் பலப்படுத்தவும் ஆண்டவரே, நீர் அவங்க மத்திய வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் தான் ரட்சகர் ஆண்டவரே. You are the Redeemer, Lord. You are the one who gives salvation. நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி நிமித்தம் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீ தந்தருளும் ஆண்டவரே. ஒரு புது எழுப்புதலை நீ தந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Let there be fire in their lives. பவுலை போல இவர்களும் மாறி ஆண்டவரே நல்ல கனி கொடுப்பவர்களாக உமக்காக வாழ ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம்.
ஹல்லேலூயா. நீங்கள் கேட்ட வண்ணம் இந்த தசமபாகம் காணிக்கையை நீங்கள் உங்கள் பேனாவ், இன்டர்நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் வாயிலாக நீங்கள் அனுப்பலாம். அதே நீங்கள் உங்களோட பில்டிங் ஃபண்ட் நீங்கள் அனுப்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். ஆனால் உங்களோட பில்டிங் ஃபண்டை நீங்கள் வந்து இந்த பேனாவில் நீங்கள் டைப்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, ஆஃபர் ட்ரீ எழுதுறீங்க, அதில் நீங்கள் பில்டிங் ஃபண்ட் என்று நீங்கள் எழுதினீர்களானால் அது வந்து நம்மளுடைய கட்டட நிதிக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பிரசன்ன தேவாலயம் கட்டண நிதிக்காக நம்ம வந்து அதிக காரியங்கள் இந்த வருடம் தடைப்பட்டு விட்டது. இந்த COVID-19 சூழ்நிலையினால நிறைய காரியங்கள் தடையாக இருந்த பட்சம் இந்த வருடம் முடிக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் அடுத்த வருடம் மே ஜூன் மாதம் வரைக்கும் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதற்கும் மேலாக இந்த 7 மில்லியன் இந்த வருடம் நமக்கு அந்த தொகைக்கு இன்னும் 1.5 மில்லியன் தேவைப்படுகிறது. We still need another $1.5 million to reach our 7 million mark for the building work. But this year we were not able to do anything. எந்த ஒரு ஃபண்ட் ரைசிங் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டோம். அது நிமித்தம் இன்னும் 1.5 மில்லியன் பணக்காசு நமக்கு இன்னும் தேவையாக இருக்குது. அதுக்கும் மேலாக நமக்கு $1.5 million நமக்கு தேவைப்படுகிறது. We need another $1.5 million on top of this 1.5. ஏன் நமக்கு பில்டிங் முடிந்த பிறகு நமக்கு ஃபிட்டிங்ஸ் இருக்குது, கட்டட ஃபிட்டிங்ஸ் நிறையா இருக்குது, ஃபியூஸ், சவுண்ட் சிஸ்டம்ஸ், லைட்டிங், ஏவி, ஆஃபீஸ் ரெனோவேஷன்ஸ், எத்தனையோ காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. அதுக்கு ஒரு தொகை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது $1.5 million வருது. மொத்தம் நமக்கு $3 million நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவர் இம்மட்டும் வழி நடத்தினார், அவர் இன்னும் வழி நடத்த வல்லவர் என்று நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கட்டட காரியத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டீர்களானால் இந்த வாயில் மூலமாக அந்த பேனாவ், இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் வாயிலாக நீங்கள் கட்டலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் இருந்தீர்களானால் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள மெசேஜ் பண்ணி எங்கள் கட்டட காரியங்கள் குறித்து, எங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் விசாரிக்கலாம். எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். இந்த கட்டடம் எழும்புவதற்கு, சபை எழும்புவதற்கு எங்களோடு கூட நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அடுத்த காரியங்களை பார்ப்போமாக. நம்மளுடைய சிங்கப்பூர் ஆங்கிலிக்கன் இந்தியன் போர்டு, சிங்கப்பூர் ஆங்கிலிக்கன் இந்திய வாரியம் 3 வருடங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த சினட் முடியும் பொழுது நம்ம புது போர்டை நம்ம உருவாக்குவோம். இந்த வருடத்தின் புது போர்ட் மெம்பர்ஸுடைய பேரை நான் உங்களிடத்தில் அறிவிக்கிறேன். ரெவரண்ட் இஸ்ரேல், ரெவரண்ட் சால்மன் பெரியநாயகம், ரெவரண்ட் சார்ல்ஸ் டியூவர், ரெவரண்ட் தாமஸ் ஐசக் மற்றும் ரெவரண்ட் பால் சேவியர். நான் பேரிஷ் ஒர்க்கர் பாஸ்டர் தியோடோர் சம்ராஜ், 2 லே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்மளோட சீனரில் இருப்பாங்க. அவர்கள் இருவரும் மிஸ்டர் கிடியன் மனாசே, மிஸ்டர் ஜோஸ் நெட்டானியல். நமக்காக நீங்கள் ஜெபம் செய்யும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆங்கிலிக்கன் இந்திய வாரியத்தின் காரியங்கள் அடுத்த 3 வருடத்துக்கு இந்த போர்ட் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆண்டவர் நம்மளை வழி நடத்த எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஒரு குடும்பமாக, ஒரு சரீரமாக தேவனை பிரதிபலிக்க தேவன் எங்களை பயன்படுத்துவார் என்று நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் பார்ப்போமா? இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நபர்கள், அவர்களுடைய பெயர் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருந்தீர்களானால் உங்களுடைய பிறந்த நாள் இந்த வாரம் அப்படி இருந்ததுன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, அப்பா, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் போகையிலும் வருகையும்
ஆண்டவரே, நீரே இவர்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும். நீடித்த நாட்கள் இவர்களுக்கு நீர் தந்து ஆசீர்வதித்தருளும். தேவனே, அதே போல் இந்த வாரம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை பாதுகாத்து நீர் வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மறுபடியும் சபையில் சந்திக்கலாம். 4வது வாரம் சந்திக்கும் பொழுது மறுபடியுமாக 2 வாரத்துக்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு சில காரியங்கள் சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி இந்த வாரம் மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் திறக்கும். நம்ம சபை மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாட்ஸ்அப் மூலமாக எங்களுடைய சர்ச் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு நம்ம அதை அனுப்புவோம். நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு செவ்வாயிலிருந்து வியாழக்கிழமை நீங்கள் 2வது வாரம் வராத படிக்க இருந்தீர்களானால் நீங்கள் செவ்வாயிலிருந்து வியாழன் உங்களுடைய பேரை நீங்கள் பதிவு செய்யலாம். பிறகு வியாழக்கிழமை ராத்திரி 11:59 அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளோஸ் பண்ணிடும். பிறகு 12 மணிக்கு பிறகு வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணியிலிருந்து சனிக்கிழமை ராத்திரி 12 மணி 11:59 11:59 நம் மறுபடியுமாக திறப்போம். இது ஏன் நம்ம செய்கிறோம் என்றால், நீங்கள் 2வது வாரம் நீங்கள் 4வது வாரம் வர ஆசைப்பட்டீர்களானா இந்த வியாழக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு 50 பேர் ஒரு சர்வீஸில் இருக்கணும். சில சமயத்தில் நமக்கு 5 பேர் இல்லை 4 பேர் இன்னும் குறைவாக இருக்கும். உங்களோட பேரை நீங்கள் பதிவு செய்யலாம். இல்லை கடைசி நிமிஷத்தில் உடம்பு சரியாமல் இருக்க சில பேர் திடீரென்று அவங்களுடைய பதிவை அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அப்பொழுது அந்த இடம் திறந்திருக்கும். நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணலாம். இம்மட்டும் நீங்கள் செய்தீர்களானா 2வது வாரம் நீங்கள் சபைக்கு கலந்து கொண்டீர்கள். 4வது வாரமும் உங்களால் வர முடியும். ஆனாலுமே நான் உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தயவு செய்து வாங்க. திடீரென்று உங்களால் வர முடியாமல் இருந்ததுன்னா உங்களை ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுங்கள். இல்லை ஜாய்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வர ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை பார்க்குறேன். நாம் அனைவரும் எழுந்திருப்போமா? Shall we stand for the closing prayer? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, உமக்காக நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களை சேவிக்க ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தம் செய்யும். ஒரு கிறிஸ்துவ நற்சாட்சியாக நாங்கள் வாழவும், இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சமாக நாங்கள் ஜீவிக்கவும் எங்களை நீர் ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றுக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். We'll see you next week. அடுத்த வாரம் மறுபடியுமாக நாம் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.